நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வெளிநாட்டுக்கு அடிக்கடி பயணம் போவார்ன்னு தெரிஞ்ச விஷயம் தான். வெளிநாட்டுக்கு போனாருன்னா ஏதாவது அங்க பேசுவாரு. பேசுறது பெருசா ட்ரோல் ஆகும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரோல் ஆயிடும். அமெரிக்காவுக்கு போனபோது மகா பிளஸ் மிகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் இந்தியா கிரேட் அகைன் சேத்தா மெகா, எம்இஜி ஆயிடுன்னு பேசினா அது பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல பேசும்போது அங்க இருக்கிற இந்தியர்களை பத்தி குறிப்பிடத்தக்கதா சொன்னது. ஆனா தனியார் ட்ரோல் ஆனது இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட் அப்படின்னு பேசினாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்தது வந்து அவர் கொடுத்த ஒரு ஈக்குவேஷன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான இதுல வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி, அந்த எக்ஸ்ட்ரா டூ ஏபி எங்கேருந்து வந்தது அப்படின்னு பயங்கர சர்ப்ரைஸா அவர் கேட்டு அது செம்ம ட்ரோல். இப்போ லேட்டஸ்டா என்ன இருக்கு, இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காரு. இந்தோனேஷியால போயிட்டு அவங்களுக்கு லக்கி நம்பர் 8ன்னு ஒரு பிலீஃப் இருக்கு போல இருக்காங்க. அதை சொல்றதுக்காக இந்தியாவோட குடியரசு தினம் 26th ஜனவரி 26, 2+6 8. உங்க ஊர் ஜனாதிபதி அவரோட பிறந்த தினம் 17, 7+1 8 அப்படின்னு பேசினாரு. அது இப்போ செம்ம ட்ரோல் ஆயிடுச்சு. இது எனக்கு எது ஞாபகப்படுத்துச்சுன்னா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டு அவரோட ஹாஸ்டல் ரூம் அலாட் ஆகும். அதை தேடிக்கிட்டு பிரபு, கருணாஸ், கமல் 3 பேரும் போவாங்க. அவருக்கு அலாட் ஆன ரூம் 4. அலா சார் உங்க லக்கி நம்பர் 7 தானே அப்படின்னா கருணாஸ். 7ஆம் நம்பர் ரூம் வாசல்ல போயிட்டு நின்றுட்டு அவங்க இந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. ரூம் உள்ள போனா ரூம் ரொம்ப சின்னதா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பக்கத்துல பிரபு சொன்னார், இந்த பக்கத்துல இடிச்சு 6ஆம் நம்பர் ரூம் எடுத்துக்கலாம், அந்த பக்கத்துல இடிச்சு 8ஆம் நம்பர் ரூம் எடுத்துக்கலாம், 6, 7, 8 ரூம் நம்பரை மாத்திடலான்னு. கருணாஸ் வந்து முதல்ல இருந்து கூட்டிட்டே இருப்பாரு 7ஆம் நம்பர் வரபடி. 6+7+8, 8 14, 7 21, 21 கூட்டினா 3 வருது, கூட 4 கூட்டினா 7, உன்னோட ரூல் நம்பர் வந்துச்சுன்னாரு. அந்த மாதிரி இந்த 7ஆம் நம்பர் வரா மாதிரியே சொல்லிட்டே இருப்பாரு அவரு. அந்த சீனை ஞாபகப்படுத்துச்சு. மோடிஜி ஏன் வந்து பின்புலத்துல ரஜினிகாந்தோட ஃபேமஸ் சாங் இருக்குல்ல பாஷால இருந்து, 8 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, இதுல எந்த 8ல நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த பாட்டை கூட அவருக்கு ஞாபகம் இருந்திருந்தா அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதியிருந்தா அதையும் பாடிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு எப்படியாவது இந்த 8 கொண்டுறணும்னு சொல்லிட்டு பல கூட்டல் கழித்தல்களை பண்ணாரு. இப்போ எத்தனால் E20 இருக்கு, அதுல பெட்ரோல் 80, அந்த 8+0 கூட்டினா கூட 8 தான் வருது.